ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஹோம்மேடாக ஒரு பென் ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். கிராஃப்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக நான் போன வருஷம் தான் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பென் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் லைன் கூட போட தேவையில்ல, அது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா தெர்மோகோல் கட்டர் இருக்கும்ல, ஸோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாகவே கட் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை உங்கள்கிட்ட தெர்மோகோல் கட்டர் இல்லை அப்படின்னா இந்த பத்தி இருக்கும்ல, பத்தியில் லைட்டாக தீயை காட்டிட்டு அதை வச்சு நீங்கள் கூட லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணணும். நான் பென் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி எடுத்தேன். பட் ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக்கில் பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடுவோம். நான் அதுக்கு ஜெஸோ தான் எடுத்திருக்கேன், இதே கலர் தான். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, கிராஃப்ட் ஹேக்ஸ் பார்ட் 1ல் நான் போட்டிருக்கேன், எப்படி ஜெஸோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஜெஸோ வச்சு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் காய விட்டுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பெயிண்ட்னா ஏதாவது டிசைன் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் டிசைன்ஸ் அந்த மாதிரி போட தெரியும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி சின்னதாக கோட்ஸ் எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக ஹார்ட் டிசைனோட முடிச்சிட்டேன். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் நீங்கள் சும்மா ஸ்கெட்சு, அப்புறம் ஒயிட்னர், அதுக்கப்புறமா ஸ்கேல், இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக போட்டு வைக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அழகுக்காக ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி அழகுக்காக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.